ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோலயும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட கமெண்ட்ஸை தான் வந்து நம்ம படிச்சு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டாச்சு. போய் பார்க்காதவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில என்னை கவுத்து விட்டுற மாட்டீங்களே. இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட், அந்த மனசுதான் சார் கடவுள். டேய், இந்த டைலாக எந்த மூவில எந்த சீனுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு மனசே கேக்கல. அடுத்து ஹியூமனிட்டி வின். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அது எனக்கு வந்து டவுட் இருக்கு. கத்தம் ஹியூமனிட்டி ஓவர் டோஸ். ஆமா, இது வந்து ஹியூமனிட்டின்லாம் சொல்ல முடியாது, ஹியூமனிட்டிலே வந்து ஓவர் டோஸ் தான் சொல்லணும். ஸோ வந்து ப்ரோ வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஆமா, இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நானும் போய் ட்ரை பண்றேன் அப்படிலாம் சொல்லி ட்ரை பண்ணாதீங்க, இது விபரீதமாயிடும். லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? அடுத்த கமெண்ட் பாருங்க, இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தானா, எப்படிப்பட்ட சாங் அது. அடுத்து வந்து பாருங்க, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, இது வெரி ராங் தான். பிராதகா, பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, அதுக்குன்னு ரோட்லயாடா? ஆமா கைஸ், இதை நான் ஓப்பனா சொல்றேன், டிஸ்க்ளைமர் போடுறேன். இது வந்து அவரோட ஒய்ஃப் தான். யாருமே வந்து பப்ளிக்ல போயிட்டு இப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு, ஒரு லேடிஸ் முன்னாடி போயிட்டு இது மாதிரி பண்ணிட முடியாது. யாரும் போயிட்டு பப்ளிக்ல ட்ரை பண்ணிடாதீங்க, அது வேற மாதிரி ஆயிடும். மென் ஆர் பியூர் சோல்ஸ். கண்டிப்பா ப்ரோ, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறவே தெரியுது, மென் ஆர் பியூர் சோல்ஸ் சொல்லிட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பய புடிச்சுட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இந்த மீம்ஸ் வந்து இதுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். எல்லாம் டெக்னாலஜி. வேற யாரும் இல்ல சிம்ரன், என் ஃப்ரெண்டு தான். ஆமாங்க, எல்லா கேங்லயும் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சா வந்து கிடைக்கிற கேப்ல வந்து ஆட்டோ ஓட்டுவான். ஸோ அதுதான் சிம்ரன். என்னடா இது, என்னம்மா இது? ஸோ அடுத்த வீடியோ போலாம். ஓகே, இப்போ செகண்ட் வீடியோ பார்க்கலாமா? டேய் வணக்கம் மாஸ்டர். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும், அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது. எதனாலும் போடு. சத்தியமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எடிட்டரை பாராட்டியா, அவனுங்க வேற லெவல் எடிட்டியா, பக்காவா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. கம்மு மட்டும் தான் சுத்துது, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் கமெண்ட், இது கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ் வரும்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் இது வந்துருச்சு. சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழுகாதா, அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. அடுத்து வந்து பாருங்க, உசார் ஐயா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு, சூப்பர். அடுத்த கமெண்ட் வருங்க, வாய் மட்டும்தான் கம்ப சுத்துது. இப்போ இதெல்லாம் வந்து வேணாம், கொஞ்சம் பாடி ஷேமிங் மாதிரி இருக்கு கைஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கு. ஓ, குரலி வித்தையா, அப்படிதான் இருக்கு பார்க்க. ஓ, குரலி வித்தையா. அடுத்து வந்து சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றேன். சீரியஸா வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, 75 வயசுல அவருக்கு பண்றதே பெருசு கைஸ், பரவாயில்ல விடுங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஸோ தளபதியோட டைலாக் இங்கதானே பொறுத்துது. கம்பு ஸ்டாலினை சுத்திய தருணம். அதாவது வந்து கம்பு வந்து அவர் சுத்தல, கம்பு தான் அவரை சுத்திக்கிட்டு இருக்கான். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ப்ரோ வந்து எதை நினைச்சு வேணாருன்னு தெரியல. ஓகே, வெறா பாப்போம். உண்மையில அப்படிதான் இருக்கு. 10 வருஷம் சுத்தி இருந்தாருன்னா நம்ம சிஎம் சாருக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. அதனாலதான் அந்த கமெண்ட். ஸோ அதனால இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கவே வந்து பங்கமா இருந்தது. ஸோ நம்ம அடுத்த வீடியோ போகலாம்.